டேய் மச்சான், இவங்க தானே அது? கடைக்குள்ள போட்டோம், பாத்துக்கலாம். ஆண்டவா, தினமும் உன்னை தொந்தரவு பண்றேன்னு தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காது. நீ தப்பா எடுத்துட்டாலும் எனக்கு கவலை கிடையாது. இவனால தாண்டா நேற்று பொண்ணு தூக்க முடியாம போச்சு. வெயிட் பண்ணுவோம். என்னை படைச்ச ஒன்ட்ட முறையிடாம வேற யார்கிட்ட போய் முறையிடுறது? சீக்கிரமே என் குடும்பத்தை என் கண்ணில் காட்டு. என்ன பிரிஞ்சு என் குடும்பமும், என் குடும்பத்தை பிரிஞ்சு நானும் தவிக்கிற தவிப்பு போதும். என்னையும் என் குடும்பத்தையும் தூரத்தில் வச்சு நீ நடத்திட்டு இருக்கிற கண்ணாமூச்சி விளையாட்டை தயவு செஞ்சு சீக்கிரமா முடிச்சுவை. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. சீக்கிரமே என் குடும்பத்தை என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துற, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஆண்டவா. அட நீங்களா? நீங்க எப்ப இங்க வந்தீங்க? நீங்க கடவுள்கிட்ட பலமா அப்ளிகேஷன் போட்டுட்டு இருந்தீங்கல்ல, அப்பவே நான் வந்துட்டேன். அட என்னங்க, என்னோட கஷ்டம் உங்களுக்கு காமெடியா இருக்கா? உங்களுக்கு தான் சீரியஸா பேசினா பிடிக்கவே பிடிக்காதே. ஓஹோ, நீங்க அப்படி வரீங்களா? பரவாயில்லைங்க, தேறிட்டீங்க. நீங்களும் என் கூட சேர்ந்து என்ன மாதிரியே ஏடா கூடமா பேச ஆரம்பிச்சிட்டீங்க. என்னங்க பண்றது? நம்ம கஷ்டத்தை எத்தனை தடவை சொன்னாலும் அதை சலிக்காம கேட்டுட்டு இருக்கிறது கடவுள் ஒருத்தர் மட்டும்தான். சரி, உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒன்னும் வேணாம், பிரசாதத்தை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். அம்மா கொடுத்தாங்களா? எனக்காக உங்களை வேண்டிக்க சொன்னேன். கடவுளே, இப்பதான் உன்னை வேண்டுன, உடனே பிரசாதத்தை கொடுத்து அனுப்புறியே, உன் கருணையே கருணை, நன்றி. ஏங்க, கொண்டு வந்தது நானு, நன்றி அவருக்கா? அட, உங்களுக்கு நான் நன்றி சொல்றதா இருந்தா ஒரு நாள் முழுக்க உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்கணும். அவ்வளவு நல்லது பண்ணிருக்கீங்க எனக்கு. ஓஹோ, இருந்தாலும் கேட்டுட்டீங்க, அதுக்காக சொல்றேன். நன்றி நன்றி நன்றி. போதுமா? நான் சும்மா தான் சொன்னேங்க. நிச்சயமா உங்க குடும்பத்தோட சீக்கிரமா சேர்ந்துருவீங்க. நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்தாங்க. தவறிடுச்சு. இதை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. காத்துல ஏதோ கீழே விழுந்துருச்சு, அவ்வளவுதாங்க. அதுவும் இல்லைங்க, காத்தடிச்சு கீழே விழுந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதான் உங்க கையிலேயே கொஞ்சம் பிரசாதம் இருக்கு, அதை எடுத்துக்கிறேன். இந்தாங்க. என்னங்க, என்னாச்சுங்க? ஏங்க, என்னாச்சு? ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாச்சும் போகணுமா? வழக்கமா வர தலை சுத்துதான். மாத்திரை இருக்கு, மாத்திரை போட்டு சரியாயிரும். நீங்க ஏதாவது ஹாஸ்பிட்டல் போகணுமா? நீங்க ஓகே தானே? இல்லைங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. எப்போ வர்றதானே, கொஞ்ச நேரத்தில் சரியாயிரும். சரிங்க, நீங்க எதுக்கு இங்கே நின்றுட்டு இருக்கிறீங்க? போய் கடையை திறங்க, நேரமாகுது. போங்க. சரி, ஏதாச்சும் தேவைன்னா என்ன கூப்பிடுங்க. கண்டிப்பா கூப்பிடுங்க.
கடைக்குள்ள போயிட்டாடா. ம், போலாம். கடவுளே, நான் என்னைக்கும் உன்கிட்ட எனக்காக கூட வேண்டிக்கிட்டது இல்ல. என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு தான் வேண்டிப்பேன். அதை தாண்டி உன்கிட்ட நான் எதையுமே கேட்டதில்ல. ஆனா இப்போ நான் அவருக்காக வேண்டிக்கிறேன். எனக்கு ஏன் அவர் மேல இரக்கம் வருது? அவர் கஷ்டப்படுறத தாங்கிக்க முடியலையான்னு தெரியல. ஆனா கடவுளே, சீக்கிரமா அவர் குடும்பத்தோட சேர்த்து வச்சிரு. இது லேடிஸ் டெய்லரிங் ஷாப். நீங்க இடம் மாதிரி வந்துட்டீங்களா இல்ல ஆர்டர் ஏதாச்சும் கொடுக்க வந்திருக்கீங்களா? வினோதினி நீங்க தானே? ஆமா. அப்ப சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இல்ல புரியல. யார் நீங்க? எதுக்காக வந்திருக்கீங்க? நாங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு எந்த யூஸும் இல்ல. நீ திவ்யாவுக்கு அம்மா ஆகணுங்கிற எண்ணத்தை மறந்துரு. அதை சொல்லதான் வந்தோம். பார்க்க நல்ல புள்ள மாதிரி இருக்க, சொன்னா கேட்டுக்கோ, அதான் உனக்கு நல்லது. நீ மோதுறது ரொம்ப பெரிய இடம். வீணா பகைச்சுக்கிட்ட உனக்கு தான் ஆபத்து. என்ன மிரட்டி பாக்குறீங்களா? மரியாதையா நீங்க இப்ப வெளியே போறீங்களா இல்ல சத்தம் போட்டு ஆளுங்களை கூப்பிடுவா? இல்ல போலீஸ்க்கு போன் பண்ணட்டுமா? பாத்தியாடா? ஏமா, பகல்லையே கடை ஏறி தைரியமா மிரட்ட வந்திருக்கான். சாதாரண பப்ளிக்கும் போலீஸ்க்கும் பயந்துருவோமா? இங்க பாருமா, நாங்க என்ன உன் கையை பிடிச்சி இழுத்து பிரச்சனை பண்ணவா வந்திருக்கோம்? பிரச்சனை வேணான்னு சொல்றதுக்கு தான் வந்திருக்கோம். இதுல இருந்து ஒதுங்கிட்டா உனக்கு தான் நல்லது. என்ன சொல்ற? சொல்லுங்க. உங்க உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். எந்த தைரியத்துல பேசுற? வாஸ் இருக்கான்னா அவன்லாம் எங்களுக்கு ஒரு ஆளே கிடையாது.